திருச்சிற்றம்பலம். மணிவாசகர் சொல்ல இறைவன் எழுதி சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று திருச்சாத்தி விட்டு தில்லை சிற்றம்பலப்படியின் வாசலில் வைத்திட்டு போயிடுறாரு. மறுநாள் பூஜை செய்ய வந்த அந்தணர்கள் வாயில்படியில் இருந்த நூல் இதை கண்டு படித்து பார்த்து அதில் சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று இருப்பதையும் கண்டு உடல் சிலிர்த்து இந்த நூலை பாடிய வாதவூரரை சென்று கண்டு வணங்கினார்கள். திருவாயிற்படியில் இந்த நூல் இறைவனால் வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியை அவரிடம் கூறி வாதவூரர் அதை கேட்டு இறைவனது திருவுருளை எண்ணி வணங்கி பொழுது அந்தணர்கள் அனைவரும் அந்த நூலின் பொருளை என்ன என்று விளக்கம் செய்ய கேட்க, மணிவாசகர் இதன் பொருளை தில்லை சிற்றம்பலத்தில் வந்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு திருச்சபைக்கு எழுந்தருளினார். அங்கு வந்து இந்த நூல் பொருள் இச்சபையில் எழுந்தருளியுள்ள ஆனந்த கூத்த பெருமானே என்று சுட்டிக்காட்டி அச்சபையில் எல்லோரும் காண மணிவாசகர் மறைந்து அருளினார். நடராஜ பெருமான் மணிவாசகருக்கு தம் திருவடிகளிலே இரண்டரக் கலக்கும் பேரின்பப் பேற்றை தந்து ஆட்கொண்டார். பின்பு இறைவன் கை சான்று அளித்த அந்த ஓலைச்சுவடியை யார் வைத்துக் கொள்வது என அந்தணர்களுக்குள் போட்டி. அப்பொழுது இந்த ஓலை சுவடியை இலையில் வைத்து சிவகங்கை திருக்குளத்தில் இட்டு அந்த இலையானது கரையில் இருக்கும் அந்தணர்களுள் யாரை நோக்கி வருகிறதோ அவரை வைத்து கொள்ளலாம் என முடிவு செய்து குளத்தில் இட்டனர். அந்த ஓலை அந்தணருள் எளிய ஒரு பக்தரை நோக்கி சென்றது. அவர் இறைவன் கையொப்பம் இட்ட அந்த ஓலைச்சுவடி கட்டை பெற்று கோவிலின் வடக்கு வீதிக்கு அருகில் மடம் ஒன்றை நிறுவி அங்கு அதை வைத்து பூஜித்து வந்தார். பிறகு முகமதியரின் தமிழ்நாட்டு படையெடுப்பின் போது பாதுகாப்புக்காக அஞ்சி ஓலைகளை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து மடம் ஒன்றை அங்கு நிறுவினார். இது ஆனந்தரங்கம் பிள்ளை என்பவரது டைரியில் இவர்கள் மடம் அங்கே நடைபெற்ற விழாக்கள் பற்றியெல்லாம் செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எப்போதாவது நேரம் கிடைக்கும் பொழுது அந்த புனித ஓலையை சென்று போற்றுவோம். சிவராத்திரி அன்று அங்கு ஓலையை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்களாம். திருச்சிற்றம்பலம்.